எனக்கு ட்ரேடிங்ல ஜீரோ நாலேஜ் ப்ரோ. நிறைய பேர் நானும் அதுல ஒருத்தன் வந்து பணம் கொடுத்து இழந்தவன் ப்ரோ. கீழே விழுந்தாலும் மீசையில மண் ஓட்டல அப்படிங்கிற மாதிரி தான் ஃபெயிலியர் ஆனதை யாருமே சொல்லவே மாட்டாங்க. 13,000 தான் சேலரி நம்ம பிளான் பண்ணிக்கணும். 13,000 சேலரி பிளான் பண்ணி எக்ஸ்பென்சஸ் பிளான் பண்ணாதான் அந்த 2,000ங்கிறது அவங்க அக்கௌண்ட்ல இல்லைன்னு நினைச்சுக்கணும். உங்களுக்கு 25,000 ரூபா சம்பளம் வருதுன்னா உங்களுக்கு அந்த 2,000 ரூபா 3,000 ரூபா வந்து டேக்ஸ்ன்னு மனசுக்குள்ள நினச்சிங்க. இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் லாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டதை பிடிக்கணுன்ற ஒரு மைண்ட் செட் நிறைய பேருக்கு வருது. சரிங்களா? அங்கே தான் வந்து தவறே நடக்குது ஆக்சுவலாக. எனக்கு இன்றைக்கி லாஸ் பண்ணிட்டேன், நான் போட்ட அமௌண்ட் எப்படியாச்சும் எடுத்துறேன்னு சொல்லிட்டு அகைன் அண்ட் அகைன் வந்து அதே ப்ராசஸை பண்ணுறாங்க. ஸோ அந்த விஷயத்தை வந்து கட் பண்ணுறதுக்கு அவங்க அந்த லாஸை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் சார்? ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்ட். ஒருத்தர் போய் தன்னோட கேபிட்டலை வச்சு ஒரு இனிஷியல் அமௌண்ட்டில் போடுவார். அதில் எல்லாம் ஒரு 1 வீக் 10 டேஸில் ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் வரும். திருப்பி இன்னொரு கேபிட்டல் எடுத்து போடுவார். அடுத்த வீக்கில் அவருக்கு லாஸ் வரும். லாஸ் வந்தவொன்னு என்ன பண்ணுவார்? சரி, இந்த லாஸை காம்பன்சேட் பண்ணணும். ஒரு சக்ஸஸ் டேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா தான் லாஸ் வரும். அந்த லாஸ் வந்ததுக்கப்புறம் திருப்பி இன்னொரு கேபிட்டல் எடுத்து போடுவார். இன்னொரு கேபிட்டல் எடுத்து போடும்போது ஆப்வியஸ்லி யூ கெனாட் ப்ரெடிக்ட் த மார்க்கெட். டபக்குன்னு ஒரு அடி அடிக்கும். அடித்த உடனே அந்த அமௌண்ட்டு போகும். அப்படி தான் வந்துருச்சுன்னா லாஸ் ஆன வரைக்கும் போதும்னு சொல்லிட்டு வெளியில் வந்துடணும். ஆஹா, இந்த பழம் புளிக்கும், நமக்கு இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துடணும். ஆனால் பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மொத்த கேபிட்டலையும் எடுத்து உள்ளே போடுவாங்க. சம்டைம்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்டேருந்து வாங்கி உள்ளே போடுறது. ஸோ இவங்க நம்பிக்கையாக இருக்கிறதுனால இவருக்கு ஒரு பண்ணி கொடுப்பாரு அப்படிங்கிறதுனால அவங்களும் கொடுப்பாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அது மாதிரி தன்னோட ரிட்டையர்மெண்ட் கார்பஸை இழந்த எத்தனையோ பர்சனை நான் நேராக பார்த்துருக்கேன். நம்ம என்ன தான் கைடன்ஸ் பண்ணி கோ ஃபார் ரெகுலர் இன்கம்காக ஃபிக்ஸட் டெபாசிட் போய்க்கங்க, இல்லைனா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போட்டு SWP எடுங்க அப்படிலாம் சொல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க அது சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு காலையில் ஆஃபீஸ் போகிற மாதிரி இது ரெகுலராக போய் உட்காந்து டிவியில் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணி தன்னோட மொத்த கேபிட்டல் இழந்த எத்தனையோ பேரை பார்த்துருக்கோம். அதுக்கப்புறமா அதுக்குள்ளேயே போக மாட்டாங்க. ஓகே. ஸோ இதில் தான் ஒரு மிஸ்கன்செப்ஷனே இருக்குது. எனக்கு நீச்சலே தெரியாது, நான் வந்து நீச்சலே கற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக ஆழ்கடலில் போய் விழுற மாதிரி தான் இன்ட்ராடேவும் F&Oவும். இவ்வளோ தரேன்றத பேமெண்ட்டை வாங்கி அதெல்லாம் சும்மா ப்ரோ. அதெல்லாம் என்னைக்கா இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இழந்துட்டு தான் நிற்பீங்க. எனக்கு ட்ரேடிங்கில் ஜீரோ நாலேஜ் ப்ரோ. நிறைய பேர் நானும் அதில் ஒருத்தன் வந்து பணம் கொடுத்து இழந்தவன் ப்ரோ நானும். ஓகே சார். இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது இது வந்து எப்படி ட்ராவல் ஆகுதுன்னா, இப்போ நான் தோத்துட்டேன்னா என்னோட மைண்ட் செட் வந்து இது வந்து சரி கிடையாதுன்ட்டு நான் வந்து அதை திருத்திக்கிறத விட அது வேறு மாதிரி ட்ராவல் ஆகுது அடுத்தவங்ககிட்ட. நீ அதை பண்ணாதன்னு சொல்லிட்டு இது இப்படி ட்ராவல் ஆகும்போது அது வந்து இப்போ ட்ரேடிங் மேலேயும் சரி இன்வெஸ்ட்மெண்ட் மேலேயும் சரி ஒரு பேட் இம்ப்ரெஷனை வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? சொல்லுங்கள். ரொம்ப கரெக்டு. நான் ஒரு தடவை அதை தோத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இதுவே வேஸ்ட்டு, இது வந்து யாருக்குமே செட் ஆகாது அப்படிங்கிறது. இப்போ நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி அவங்களுக்கு தெரியவே தெரியாது. டைரெக்டாக போய் ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்ட்ராடேலையோ F&Oலையோ பணத்தை லூஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் நீங்கள் திருப்பி போய் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி தெரிஞ்சுன்னா எனக்கு ஈக்விட்டியை பற்றி தெரியும் அப்படிம்பாங்க. பட் இதெல்லாம் வேஸ்ட்டும்பாங்க. ஏன்னா இதில் வந்து நம்ம 50 கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், இவ்வளோ பர்சன்டேஜ் அலாட் ஆகுது, ஸோ NAV மூவ்மெண்ட் இருக்குது, நீங்கள் லாங் டேர்மில் இதில் க்ரோத் கிடைக்கும் அப்படிங்கிறத இவங்களால புரிஞ்சிக்கவே முடியாது. இந்த ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது. இதே மாதிரி தான் இன்னொரு கான்செப்ட் நம்ம சப்ஜெக்ட்டுக்கு இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன். யூலிப்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது, யூனிட் லிங்க் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வரும்போதே கிட்டத்தட்ட ஒரு 2005, 2002, 2003லலாம் யூலிப் வந்து ஐஆர்டிஏ வந்து இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி வந்து தான் யூலிப் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ அவங்க அதை கேம் வித் மார்க்கெட்டிங்கும் இன்சூரன்ஸையும் கம்பைன் பண்ணி யூலிப்னு ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணாங்க. அதில் என்னென்னா அலோகேஷன் சார்ஜஸ் வந்து ஹியூஜாக இருக்கும். இப்போ கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. முன்னாடி 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 18,000 ரூபா அலோகேஷன் சார்ஜஸே போயிடும். அந்த 18,000 ரூபா யாருக்கு போகணும்னா அந்த புரோக்கருக்கு போகும். ஸோ மீதி இருக்கிற 82,000 தான் உங்களுக்கு இன்வெஸ்ட் ஆகும். அதில் உங்களுக்கு பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ், மொர்டாலிட்டி சார்ஜஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் வருஷம் கட்டணும் அதுக்கு. ஸோ ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்குன்னா நீங்கள் கட்டின அமௌண்ட் வந்து 3 லட்சம் இல்லைனா 5 லட்சம் கட்டியிருப்பீங்க. அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 4.25 லட்சம் இல்லைனா 5.25 லட்சம் இருக்கும். அப்போ க்ளோஸ் பண்ணிட்டு வெளில வருவாங்க. அவங்களுக்கு இந்த கான்செப்டை பற்றியே தெரியாது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வேறு, யூலிப் வேறு. அவங்களுக்கு அந்த கான்செப்டை பற்றி தெரியல. அதில் வந்து இவ்வளோ சார்ஜஸ் இருக்குது, இவன் தான் மார்க்கெட் ஏறினாலும் இந்த சார்ஜஸ்னால எனக்கு ஃபண்ட் வேல்யூ கம்மியாச்சு அப்படிங்கிறது தெரியாது. எப்படி ஒருத்தர் யூலிப்பில் இன்வெஸ்ட் பண்ணி கையை சுட்டுக்கிட்டவர் திருப்பி ஈக்விட்டி மார்க்கெட்டுக்குள்ளே வரமாட்டாரோ, அதே மாதிரி ஒருத்தர் F&O இன்ட்ராடேயில் பண்ணவங்க கையை சுட்டுண்டவங்க திருப்பி ஈக்விட்டி மார்க்கெட்டுக்குள்ளே வரமாட்டாங்க. இன்னொன்று வந்து யூலிப்லையாவது கையை சுட்டுக்கிட்டவங்க அவங்க சொல்லிடுவாங்க, F&Oவில் தோற்றதை எவனும் ஒத்துக்கவே மாட்டான். புரியுது. ஆமாம். நீங்கள் கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டல அப்படிங்கிற மாதிரி தான் ஃபெயிலியர் ஆனதை யாருமே சொல்லவே மாட்டாங்க. அதனால தான் இதை பற்றி இன்னும் அதிகமான மக்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. ஓகே சார். இன்னொருத்தட்ட பேசியிருந்தேன். அவர் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா,
ஒரு விஷயம் வந்து சூப்பராக சொன்னார். ஆக்சுவலாக இஃப் யுவர் சேலரி வாஸ் 25,000 ருபீஸ் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்கள் மைண்டில் அது 23,000 ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. உங்கள் சேலரி 23,000 தான். பட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே பிளான் பண்ணுங்கள். அந்த 2,000 வந்து நீங்கள் எக்காரணத்துக்கு கொண்டு கண்டுக்காதீங்க. அது ஒரு சேவிங்ஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொன்னார். 13,000 தான் சேலரியை நம்ம பிளான் பண்ணிக்கணும். ஓகே. 13,000 சேலரி பிளான் பண்ணி எக்ஸ்பென்சஸை பிளான் பண்ணால் தான் அந்த 2,000ங்கிறத அவங்க அக்கௌண்ட்டில் இல்லைன்னு நினச்சிக்கணும். அப்போ தான் அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி சேவிங்ஸோ, இன்வெஸ்ட்மெண்ட்டோ, இன்சூரன்ஸோ, ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸோ, இல்லை பர்சனல் இன்சூரன்ஸோ, மெடிக்கல் இன்சூரன்ஸோ எல்லாமே எடுக்கலாம். ஆக்சுவலாக அது கரெக்டான ஒரு விஷயமா நினைக்கிறேன். நான் பார்த்தேன் அந்த 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 பர்சன் பேசினதை நான் பார்த்தேன். ரொம்ப கரெக்டாக சொன்னது. நாங்களே நிறைய பேர்கிட்ட சொல்லுவோம், நீங்கள் உங்களுக்கு 25,000 சம்பளம் வருதுன்னா உங்களுக்கு அந்த 2,000 3,000 வந்து டேக்ஸ்ன்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க. அது உங்களோட பணம் இல்லைன்னு நினச்சிக்கோங்க. மீதி 23,000 22,000 உங்கள் பட்ஜெட்டை பிளான் பண்ணுங்கள். அந்த 2,000 3,000 உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாக போயிட்டோம். அது என்ன ஃபார்மாக வேணா இருக்கட்டும், ஒரு ரெக்கரிங் டெபாசிட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீமாக இருக்கட்டும், இல்லை ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்கிற ஒரு எஸ்ஐபியாக போட்டும், அதை வந்து உங்களோட ஃபண்டாகவே நினச்சிக்காதீங்க. மீதியில் இருக்கிறத மட்டும் வச்சு ஒர்க் அவுட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப ட்ரூ. உங்களோட எஸ்ஐபி டியூ டேட்டை வந்து ஃபஸ்ட்டு 7th வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களோட அக்கௌண்ட்லேருந்து ஃபண்டு வெளியில் போயிடும். நீங்கள் ஒரு 10ஆம் தேதி 15ஆம் தேதிலாம் வச்சுருந்தீங்கன்னா நமக்கு பணம் தேவைப்படும்னு சொல்லிட்டு நம்ம அந்த பணத்தை வேற ஒரு செலவுக்காக எடுத்துட்டுருவோம். வேற நீங்கள் ஒரு 3rd 5th 7th வச்சுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆயிரும். ஓகே சார். இப்போ வந்து இன்னொன்று மெடிக்கல் எக்ஸ்பென்ஸை வந்து நிறைய பேரால் அது வந்து ஒரு திடீர்னு வர ஒரு எக்ஸ்பென்ஸ் தான். சரிங்க. அந்த விஷயத்தை வந்து கவர் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு ஃப்யூச்சர்லேயே வந்து நீங்கள் இந்த விஷயத்தை பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்கள் மந்த் ஆன் மந்த் எப்போ வரும்னு தெரியாது. ஒரு மெடிக்கல் டிசாஸ்டருங்கிறது எப்போ வரும்னு தெரியாது. நீங்கள் வந்து இந்த விஷயத்தை பண்ணி வச்சிங்கன்னா அந்த மெடிக்கல் எக்ஸ்பென்ஸை வந்து உங்களால் ஓரளவு வந்து கவர் பண்ணிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் எதை சார் சொல்லுவீங்க? உங்கள் சஜஷன் ஏதாச்சும் இருக்குங்களா? நல்ல கொஸ்டின் கேட்டிங்க. ஏன்னா இன்றைக்கி கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கு 2 லட்சமோ 3 லட்சமோ 5 லட்சமோ அந்த கம்பெனியில் கவரேஜ் இருக்குது. அவங்களுக்கு, அவங்க ஒய்ஃப்க்கு, பசங்களுக்கு இருக்குது. அப்பா அம்மாவுக்கு சில சமயத்தில் இருக்கிறதில்ல, சில கம்பெனிஸ் கொடுக்குறாங்க. ஆனால் அது என்ன தான் கவரேஜ் இருந்தாலும் நீங்கள் தனியாக ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ்னு ஒன்று எடுத்துக்கணும். நீங்கள் என்ன தான் உங்களுக்கு கம்பெனியில் கவரேஜ் இருந்தாலும் என்னோட சஜஷன் என்னென்னா, ஒரு மினிமம் லெவலுக்கு அட்லீஸ்ட் ஒரு 5 lakhsக்காவது உங்களுக்கு, உங்கள் ஃபேமிலிக்கு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் கவரேஜ் ஒன்று எடுத்து வச்சுக்கணும். ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஹார்ட்லி இட் வில் பி 20,000 to 25,000 டிபெண்டிங் அப்போ அந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி மாறும். மேக்ஸிமம் 20,000 தான் வரும். 5 lakhsக்குள்ளே இருக்கிற ஒரு 4 மெம்பர்ஸ் ஃபேமிலிக்கு. நாளைக்கு என்ன தான் நீங்கள் ஒரு கம்பெனிலேருந்து வெளியில் வந்தீங்கனாலும், இல்லை ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு போவீங்க, அந்த கம்பெனியில் ஹெல்த் இன்சூரன்ஸ் கவரேஜ் இல்லைன்னா கூட இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்கள் ப்ரைவேட்டாக எடுத்துக்கிற அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஹெல்த் இன்சூரன்ஸில் நீங்கள் இயர் ஆன் இயர் கிளைம் பண்ணல அப்படின்னா அதுக்கு ஒரு போனஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் 5 lakhsக்கு ப்ரீமியம் எடுத்திருந்தீங்கனாலும் ஒரு 5 yearsக்கு நீங்கள் கிளைமே பண்ணலைன்னா கூட அந்த 5 lakhs சம் இன்சூர்டு, அதாவது கவரேஜ் வந்து 10 lakhsஆக மாறிடும். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு தனியாக ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸை ஒவ்வொரு ஃபேமிலியும் ஒவ்வொரு ஏர்ன் பண்ணுற எம்ப்ளாயிஸும் எடுத்துக்கணும். அட்லீஸ்ட் ஒருத்தர் 50,000 rupeesக்கு மேலே ஒரு சேலரி ஒருத்தர் வாங்குறாரு அப்படின்னா அவங்களுக்குலாம் கண்டிப்பாக கம்பெனியில் கவரேஜ் இருக்கும். பட் கம்பெனியில் கவரேஜ் இருந்தாலும் செப்பரேட்டாக ஒரு ப்ரைவேட் ஹெல்த் இன்சூரன்ஸில் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து அவங்க ஃபேமிலிக்கு ஒரு மினிமம் சம் இன்சூர்டில் எடுத்து வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிட்டு வெளியில் வந்துட்டோன்னா அந்த காஸ்ட் ஆஃப் 2 எக்ஸ்பென்சஸ் இன்றைக்கி இந்தியாவில் ரொம்ப அதிகமாக இருக்குது. காஸ்ட் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் காஸ்ட் ஆஃப் ஹாஸ்பிட்டலைசேஷன் எக்ஸ்பென்சஸ். இது ரெண்டும் வந்து ஹியூஜாக இருக்குது. ஸோ காஸ்ட் ஆஃப் எஜுகேஷன்ஸ்க்கு நம்ம சொல்கிறதுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், பசங்க பேரில் எஸ்ஐபி மூலமாக பண்ணிக்கங்கன்னு சொல்கிறோம். பட் இந்த எக்ஸ்பென்சஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு டெஃபினட்டாக ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒன்று எடுத்து வச்சுக்கணும். அதை நீங்கள் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரோடு டிஸ்கஸ் பண்ணி கண்டிப்பாக ஒன்று எடுத்து வச்சுக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு.